मेरे सपनों की रानी कब आएगी तू, आई रुत मस्तानी कब आएगी तू, बीत जाए जिंदगानी कब आएगी तू, चलिया चलिया। ஏய் டேய் சூர்யா, நீ பண்றது சரியில்லை. ஓ என்னடா பெரிய தௌலத்துங்கிற நினைப்பா? இந்த ஆட்டெல்லாம் என்கிட்ட எடுபடாது. நீ எனக்கு ப்ராப்பர்ட்டியை டீல் பண்ணி கொடுத்திருக்க, அதுக்காக நான் உனக்கு பணம் கொடுக்கணும் தான். அமே கானா ஏய் அமௌண்ட் கம்மியா இருந்தா நான் எப்பவும் கொடுத்திருப்பேன்ல. அமௌண்ட் ரொம்ப பெருசு. मेरे प्यारी எப்படி கொண்டு வரது? ஏய் நான் எப்படியாவது கொடுத்துறேன்டா. நீ கிளியர் பண்ணி கொடுத்தல அந்த லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டி. அவங்க சட்டப்படி போனாங்கன்னா நீயும் உள்ள போக வேண்டியதா, நானும் உள்ள போக வேண்டியதா. இப்படி எல்லாம் இருந்தோம் என்னைக்கு நான் பணம் கொடுக்கறதுல ஏமாத்துறதே இல்ல. ஐயோ செம ஜோக். எனக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சுனா இதோ இங்க இருக்காங்களே நொண்டி குருட உன்னை வளர்த்தவங்க எல்லாரும் என்னோட ஆளுங்க சதக் சதக்னு வெட்டி சாச்சிடுவானுங்க. செத்தடா சேட்டு. இன்னும் ஒரு வார்த்தை பேசினாலும் உடம்புல உசுர் இருக்காது. பேசுறப்ப பார்த்து பேசு. லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டியை டீல் பண்றது எந்த அளவுக்கு கஷ்டம்னு உனக்கே தெரியும்ல. சைட் இருக்கிற ஏரியால ராத்திரியும் பகலும் ரவுண்ட் அடிக்கணும். டைம் பார்த்து கேட்ல போட்டிருக்கிற பூட்டை உடைக்கணும். யாரு என்னன்னு எவனாவது கேட்டா அவன் மண்டையை உடைக்கணும். போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணா அங்க லஞ்சம் கொடுக்கணும். எவனாவது ரவுடிகளை ஏவி விட்டா அவனுங்களை சுழுக்கெடுக்கணும். இவ்வளோலாம் கஷ்டப்பட்டு நான் ப்ராப்பர்ட்டியை டீல் பண்ணி கொடுத்தா சாலா நீ எப்ப பணம் கொடுப்பியோ அப்ப நான் வாங்கிக்கணுமா? நான் தான் சொல்றேன்ல இப்ப என்கிட்ட ஒண்ணும் இல்ல. அப்ப நிஜமாவே உன்கிட்ட ஒண்ணும் இல்லல்ல? ரைட் சோட்டோ வா வாட வாட குடு குடு. தேங்க்யூ டக்கனா. இது யாரோட ப்ராப்பர்ட்டி? உன்னோடது தானே? போய் இதை வித்து பணமாக்கி கொடுக்க வேண்டியதை கொடு. நான் இதை விக்கிறதுக்காக போக முடியுமே தவிர உயிரோட திரும்பி வர முடியாது. ஏன்? நீ கையில வச்சிருக்கியே பத்திரம், இது சர்வே நம்பர் 26/53. அந்த இடம் கிட்டத்தட்ட ஜாலியன் வாலாபாக் மாதிரி. அந்த ஊருக்கு போறதும் ஒண்ணுதான், யமலோகத்துக்கு டூர் போறதும் ஒண்ணுதான். அங்க போர் போட்டா தண்ணி வராது, ரத்தம் தான் வரும். அங்க மழை பெய்யறது விளைச்சல் விளையறதுக்காக இல்ல, மண்ணில் ஒட்டி இருக்கிற ரத்தத்தை கழுவுறதுக்கு தான். அந்த இடத்துக்காக எத்தனையோ பேர் ரத்தம் சிந்தி இருக்காங்க. ஏய் சூர்யா, அந்த மண்ணில காலடி எடுத்து வைக்க மட்டும் நினைச்சிடாத. அங்க முயல் கூட மனுஷக்கறியை சாப்பிட காத்துக்கிட்டு இருக்கும். என்னாச்சு சூர்யா, பயந்துட்டியா? பாவம் பொடி பையன். எதிரில் இருக்கிறவங்க கண்ணில் பயத்தை காட்டுற எனக்கு நீ சொல்ற எதுவுமே பொருந்தாதுடா. நிலத்துல திரியிற நாய் நரிங்களுக்கு தான் ஊரு காடு பார்டரு பவுண்டரி எல்லாம். ஆனா மேல பறக்கிற கழுகுக்கு இந்த பூமியே பிளேட் மீல்ஸ் மாதிரி தான். என்ன ஏதுன்னு எதையும் பார்க்காம அதுக்கு வேண்டியதை வேட்டையாடி பிச்சு எடுத்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கும். ஊரு எதுங்கிறத சொல்லு. மணிகர்ணிகா காட் ஃபுல்லானாலும் பரவாயில்ல, அந்த ஊருக்கே நெருப்பு வச்சு யமனுக்கே ஆர்த்தி எடுத்துட்டு வரேன். கந்தர்வ கோட்டை. டேய் இங்க என்னடா இத்தனை லாயர்ஸ் இருக்காங்க, ஆனா ஒருத்தங்களை கூட நமக்கு தெரியாது. உதர் தேக்கோ பையா, இங்க இருக்கிறவங்களே அவன் மட்டும் பிஸியா இருக்கான். அவனை கேட்டா தெரியும்னு நினைக்கிறேன். சரி வா பார்க்கலாம். வீட்லயே உட்கார்ந்திருந்தா வேலை முடியாதுமா, நேர்ல வரணும். ஹலோ சொல்றது புரியுதா? நீ கிளம்பு. நீங்க வந்தாதான். ஹலோ என்ன? எங்க கிட்ட ஒரு கேஸ் இருக்கு, நடத்துறீங்களா? அதுக்கு தான் நீங்க உட்கார்ந்திருக்கேன். கேஸ் என்னன்னு சொல்லுங்க, ஜூஸ் போட்டு குடிச்சிடுறேன். இந்த ப்ராப்பர்ட்டி இப்போ லிட்டிகேஷன்ல இருக்கு. ஓஹோ. இந்த இடத்தை எப்படியாவது வித்து பணமாக்கணும். செய்யலாம்ல? ஓகே ஓகே. நிலத்து மேல கிராஸ் இருந்தா பரவாயில்ல, கேஸ் இருந்தே ஆகணும். அப்பதான் அந்த நிலத்துக்கே மதிப்பு. நீங்க கவலைப்படாதீங்க. சொடுக்கு போடுற நேரத்துல இந்த கேஸ நான் முடிச்சு கொடுத்துறேன். உங்களுக்கு டவுட் இருந்தா நம்ம ஜூனியர்ஸ் கிட்ட கேளுங்க. சொல்லுங்கம்மா. இப்ப நம்புறீங்களா? சரி இருங்க பாக்குறேன். கிளியர் ஆயிடுச்சு. என்ன கிளியர் ஆயிடுச்சு? என்ன போலி போடதான் நீங்க வந்திருக்கீங்கன்னு கிளியர் ஆயிடுச்சு. லூசோ. பாருங்க, இந்த நிலத்தை புடிங்கி வச்சிருக்கான்ல ஒருத்தன், அவன் கிட்ட இருந்து இதை வாங்குறதுக்கோ இல்ல விக்கிறதுக்கோ எந்த ஆம்பளையும் பிறக்கல.
அப்படியா சொல்ற? அவன் இதை புடுங்கிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி நான் பிறந்துட்டேன்னு நினைச்சுக்கோ. உன்னால இந்த கேஸை கிளியர் பண்ண முடியுமா? என்னால மட்டும் இல்ல, இங்க இருக்கிற யாராலையுமே அது முடியாது. உங்களால முடிஞ்சதுன்னா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஆல் தி பெஸ்ட். பிஸியா இருக்கான்னு தப்பு கணக்கு போட்டேன். இவன் ஃபிகரை வச்சு சீன் போடுறவன் தலைவா. நாம போலாம். கரெக்ட் ப்ரோ. பை ரிச் கேர்ள்ஸ். ஹே ஜூனியர்ஸ், அந்த கேள்வியை கெடுத்த கேஸ் அவமால போடுங்க. கோர்ட்டுக்கு வந்து லாயரே தப்பா பேசிட்டு போறான். சார், ஒரு கேஸ் இருக்கு, முடிச்சு தரீங்களா? இதை தேடி போனா உனக்கு சர்வே நம்பர் கிடைக்காது, சமாதி நம்பர் தான் கிடைக்கும். புடி, ரொம்ப நேரம் இங்க இருக்காத, உனக்கு தான் ப்ராப்ளம். அண்ணா, உங்க இடத்த விசாரிச்சு ஒருத்தன் வந்திருக்காண்ணா. கடைசி ட்ரெயின் 10 மணிக்கு. எங்க இருந்து வந்தீங்களோ அங்கேயே போயிடுங்க. உங்க 2 பேரோட உயிரை காப்பாத்தின புண்ணியமாவது எனக்கு கிடைக்கும். எங்கவ? இங்கதானே இருந்தான். ஏய், எங்க போற? ஏய், எதுவும் பண்ண வேண்டாம். இங்க இருந்து போயிடலாம் வா. சொல்றேன்ல, இங்க இருந்து போயிடலாம். நீ சொல்ற நிலத்தை அங்க ஆல்ரெடி ஒருத்தன் ஃபோர்ஜரி பண்ணி தாம் பேருக்கு மாத்தி வச்சிருக்கான். யார் அது? கம்சன் கையில இருக்கிற வாள் வீரபத்ரன். சர்வே நம்பர் 26. அது வெறும் ஒரு நிலம் இல்ல, அது ஒரு ஊரு. பேரு வீரக்கோட்டை. சுத்தி இருக்கிற 108 கிராம மண்ணில் இருக்கிற சத்தை விட வீரக்கோட்டை மண்ணில் இருக்கிற சத்து 10 மடங்கு அதிகம். வீரபத்ரன் பாய்ச்சிக்கிட்டு இருந்த குறைஞ்ச அளவு தண்ணியிலேயே நிறைய விளைச்சல் விளைஞ்சது. வீரபத்ரன் வீரக்கோட்டையை தன்னோட கட்டுப்பாட்டுல வச்சுக்கணுங்கிற பேராசையில அங்க இருக்கிற மக்களை எல்லாம் கொடுமைப்படுத்தி அவங்க நிலங்களை எல்லாம் அபகரிச்சான். சில பேரை மிரட்டினான், ஒரு சில பேரை கொன்னான். அவனோட கொடுமைகளை பொறுத்துக்க முடியாம நிறைய பேர் ஊரை விட்டே போயிட்டாங்க. கையெழுத்து போட மறுத்தவங்களோட கையை வெட்டி அந்த கட்டவிரல் ரேகையை பயன்படுத்தி நிலத்தை எல்லாம் தாம் பேருக்கு மாத்திக்கிட்டான். ஊரை விட்டு போனவங்களோட நிலப்பத்திரத்தை போலியா தயாரிச்சு மொத்த வீரக்கோட்டையே சர்வே நம்பர் 26 மாத்திட்டான். நீ கொண்டு வந்திருக்கிற நிலப்பத்திரம் அப்படி இங்கிருந்து ஓடி போனவங்கள ஒருத்தருது தான். உனக்கு அந்த நிலம் தான் வேணும்னா அந்த வீரபத்ரனை எதிர்த்து கோர்ட்ல போராட வேண்டியிருக்கும். இல்ல உனக்கு பணம் தான் வேணும்னா அந்த நிலத்தை வித்து உனக்கு பணத்தை வாங்கி கொடுக்கறதுக்கு ஒருத்தரால தான் முடியும். அது யாரு? கிருஷ்ணர் கையில இருக்கிற சுதர்சன சக்கரம். சிவகோட்டையை சேர்ந்த பைரவர். அவரால தான் உன் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். ஓடி போனவங்க நிலப்பத்திரத்தை லீகல்னு ப்ரூவ் பண்ண அந்த மக்களுக்காக அவர் போராடிக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு எங்க கிட்ட இருந்த உன்னால தப்பிக்கவே முடியாது. அண்ணே, தேக்கோனா பாசியா இருக்குல்ல, அடி இல்ல இல்ல ஏதாவது ஒண்ணும் இல்ல. அம்மா, நம்ம கிளம்புவோமா? ஒரு நிமிஷம். இங்க இருந்து சிவகோட்டை எவ்வளவு தூரம்? நடந்து போனா 8 கிலோமீட்டர், ஓடி போனா 4 கிலோமீட்டர். கே இந்தியா? அச்சா, சிவகோட்டை போய் யாரை பார்க்க போனோம்? பைரவன் ஒருத்தர் இருக்காராமே, அவரை. நம்ம துறையவா? அவர் உனக்கு தெரிஞ்சவரா? இல்ல, தெரிஞ்சுக்க போறவர். ஓ, அம்மா. யோ, நாங்கள் அங்கிட்டு தான் போயிடும். கூட வாங்க, கூட்டு போறோம். தோ மினிட், இதோ ரெடியாகி வந்துடுறோம். விசிட் வாங்க. லிஃப்ட் கிடைச்சிச்சு. வேலையை முடிச்சுட்டு சீக்கிரம் கிளம்புவோம்.
என்ன புடிச்சிட்டோன்னு ரொம்ப சந்தோஷப்படாத பைரவா. சோவே எதிரில் வந்தாலும் உன்னை கொல்லணுங்கிற வரி குறையாது. ஆளுங்க எல்லாரையும் கொன்ன என் துப்பாக்கி குண்டுக்கு உன்னோட நெஞ்ச துடைக்க தெரியாதா? புலிய தாண்டா வேட்டையாடணும், நிறைய இல்ல. நான் புலியா நரியான்னு தெரியணும்னா என்ன விட்ட பாரு. அவனோட ரத்தம் மொத்தத்தையும் பூமி தாய் குடிக்கட்டும். அதுக்கப்புறம் அவன் சவத்தை கந்தர்வ கோட்டையில தூக்கி போட்டுடுங்க. பூமி தாய்க்கு ரத்தத்தையே கொடுக்குறாரு, இவரு நிலத்தை வித்து நமக்கு காசா தரப்போறாரு. தப்பான இடத்துக்கு வந்துட்டோம் பையா. சரியான இடத்துக்கு தான் நாம வந்து சேர்ந்திருக்கோம். நம்ம ஊர்ல நாம எப்படியோ இந்த ஊர்ல இவர் அப்படின்னு நினைக்கிறேன். புதுசா தாசில்தார் வந்திருக்காரு. அவர் நம்ம பக்கம் தான் பேசுறாரு. இந்த தடவை தீர்ப்பு நமக்கு சாதகமா தான் இருக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு துரை. உங்க எல்லாருக்கும் நிலத்தை வாங்கி கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. எனக்கு நிலம் வேண்டாம், பணம் தான் வேணும். சர்வே நம்பர் 26/53 சிவக்கோட்டையில இருக்கிற பைரவர் கிட்ட போனா நிலத்தை வித்து பணம் கொடுப்பாருன்னு சொன்னாங்க. எங்க துறைய பேர் சொல்லி கூப்பிடுறியா? பேரு வச்சதை கூப்பிடுறதுக்காக தானே. உன் தைரியம் எனக்கு பிடிச்சிருக்கு. நீ யாரு, எங்க இருந்து வந்திருக்க, அத பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்ல. நான் மண்ணை வித்து பணம் வாங்கி கொடுக்கறவன்ல, மண்ணுக்காக போராடுறவன். இவங்க எல்லாரும் அதுக்காக தான் போராடுறாங்க. உனக்கும் உன் நிலம் வேணும்னா போராடு, இல்லைன்னா ஊரை விட்டு போயிடு. ஊரை விட்டு போறேன், இந்த நிலத்தை வித்துட்டு ஊரை விட்டு போறேன். பையா, இந்த ஊர்ல தங்க எங்களுக்கு ஏதாவது இடம் கிடைக்குமா? அப்படி ஒண்ணும் கிடையாது. ஊர் வேலையில கோயில் இருக்கு, அங்கவே படுத்துக்குங்க. அவங்க இங்கேயே தங்கிட்டு போட்டோம். அவங்க மோத வந்திருக்கிறது வீரபத்ரன் கிட்டனாலும் உதவி கேட்டு வந்து நிக்கிறது இந்த ஊர் துரை கிட்ட. நாளைக்கு அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா நம்ம ஊர் துரைக்கு தானே கெட்ட பேரு. போடா போடா. கருவானை பார்த்தா கலவானை மாதிரியே இருக்கேன். இவனை போய் வீட்டுக்குள்ள வரீங்களாமா? உங்களை மரியாதை இல்லாம பேசினவன இப்படி வீட்டுக்குள்ள சேர்த்து வச்சிருக்கீங்களே. பல்லவி எங்கடா? விளைஞ்சது வீணா போச்சுன்னு போன் பண்ணாங்க. நம்ம விஞ்ஞானி என்னன்னு பார்க்க போயிருக்கா. இந்தாங்க. அவனை பார்க்கும்போது அவன் வயசுல என்ன பார்க்கற மாதிரியே இருந்தது. இந்தாங்க. இந்தாங்க. சீனி கம்மியா இருக்கு. என்ன போடக்கூடாதா? எனக்கு இப்படி போட்டு குடிச்சுதான் பழக்கம். அங்க போறல அவர்கிட்ட கேட்கலாமா? இரு பண்ணி எடுத்து ஐயா. எனக்கு தம்பி, இந்த சர்வே நம்பர் 26க்கு எப்படி போறது? சர்வே நம்பர் 26ங்களா? இதே பாதையில நேரா போய் வலது பக்கமா திரும்புங்க. திரும்ப இடது பக்கம் திரும்பி கொஞ்ச தூரம் போனீங்கன்னா அங்கதான் இருக்கு. அவர் சொன்னது இங்க எங்கேயோ தானே. எங்க சொன்னான்னு தெரியல. என்னடா வண்டி ஓட்டுற? ஏய், எவன்டா இவங்க? கரும்பு காட்டுக்குள்ள கொண்டு வந்து வண்டியை விட்டுருக்காங்க. இவங்கள வர இரு. பையா, நான் என்ன பையா பண்றது? ஆடுங்க நடு ரோட்ல ஆடிக்கிட்டு வந்துருச்சு பையா. இங்க பாருங்க, ஒரு கோழி வருது. சடனா பாக்குற மாதிரி பாருங்க. ஐயோ, என் கரும்பெல்லாம் பாழாயிடுச்சு. உன் வாயில மண்ணை போட. ரோட்ல ஓட்டுற வண்டியை கரும்பு காட்டுக்குள்ள விட்டுருக்கியா? உன் கண்ணோட போடனையில இருக்கா. நல்லா விளைஞ்ச கரும்பெல்லாம் எப்படி சாஞ்சு போயிருக்கு பாரு.
என்ன ராத்திரி அடிச்சது என்ன இறங்கலையா? ஏய் என்ன வாய் கிழியுது? என்னமோ நைட்டு நீயே வந்து ஊத்தி கொடுத்த மாதிரி பேசுற. நாங்க ஒண்ணும் மனுஷங்க மேல ஏத்தல, கரும்பு தானே, மூட்டு போய. ஒருக்கா மனுஷங்க மேல ஏத்திருந்தாலும் நான் விட்டுருப்பேன். பயிர் விளையிற பூமிக்கும் வளர்ந்து நிக்கிற கரும்புக்கும் ஏதாவது ஆச்சு உங்க கழுத்தை அறுத்து போடுவேன். வா, வீணா இருக்கிற கரும்பெல்லாம் வந்து சரி பண்ணு. இறங்கி வா. ஏய் வீணானது எப்படி சரி பண்ண முடியும்? எவ்வளவு ஆச்சுன்னு சொல்லி பணத்தை தூக்கி எறியறேன். என்னது பணத்தை தூக்கி எறிவியா? பிளாஸ்டிக் கிளாஸ்ல கரும்பு ஜூஸ் குடிச்சிட்டு ஸ்டைலா தூக்கி போடுற மாதிரி இல்ல கரும்பு விளையறது. முதல்ல உழவு செஞ்சு வரிசைப்படுத்தி நாத்து நட்டு தினமும் தண்ணி ஊத்தி களை எடுத்து ஒரு தாய் புள்ளைய பெத்தெடுக்கிற மாதிரி 10-11 மாசம் இதை விளைய வைக்கிறோம். ஒரு கிளாஸ் ஜூஸுக்கா? இப்படி கஷ்டப்பட்டு விளைய வைக்கிறத வண்டியை விட்டு பாழாக்கிட்டு எகத்தாளமா பேசுறியா? இன்னொரு தடவை இந்த பல்லவி விஷயத்துல தலையிட்டீங்க சட்னி சட்னி ஆக்கிடுவேன். கார சட்னியா தேங்காய் சட்னியா? என்ன ப்ரோ ஒரு நிமிஷம். என்னடா இன்னும் கிளம்பலையேன்னு பார்த்தேன். கரும்பு காட்டுக்குள்ள இருக்கிற மைனாவை பார்த்துட்டு வண்டியை திருப்பி இருப்பாரோ? என்ன அடிச்சிருவியா? என்னையே அடிப்பியா? அடி. ஆம்பளை கன்னு மாதிரி இருக்கணும், பொண்ணு பூ மாதிரி இருக்கணும். கிராமத்து பொண்ணுங்க அம்சமா இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஒன்னு பார்த்ததுக்கு அப்புறம் அது ப்ரூவ் ஆயிடுச்சு. தடுமாறுற வயசு அது, அதனால கொஞ்சம் உஷாரா இரு. நம்ம சர்வே நம்பர் 26 கீழ் 53 நிலத்தை கேட்டு ஒருத்தன் வந்தாலான்னா அவனை நாங்க போட்டு தள்ளலான்னு போனப்ப கோர்ட்ல ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு. அவ தப்பிச்சிட்டானா? அவன் அந்த நிலத்துல அத்துமீறி காலை வைக்கிறதுக்கு முன்னாடி அவன் யாருன்னு கண்டுபிடிங்க. ஐயா அந்த இடம் பாத்து. எவன் நிலத்துல எவன் போர்டு வைக்கிறது? பணம் வர வரைக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி யாருது? நம்மோடது. This property belongs to Surya. சவுண்டிங் எப்படி இருக்குடா? தெரிக்குது பையா. எந்த மண்ணை கேட்டு அவன் வந்திருக்கிறானோ அதே மண்ணுல அவனை புதைக்கிறான்டா. கல்யாணம் ஆகி 5 வருஷத்துக்கு அப்புறம் கடவுள் புண்ணியத்துல இப்பதான் குழந்தை பிறந்திருக்கு. ஆனா இப்ப என் மேல சந்தேகப்பட்டு குழந்தைய வேண்டான்னு ஒதுக்கி வைக்கிறார் ஆத்தா. அம்மா, இந்த குழந்தை எனக்கு வேணாம். இது எனக்கு பிறக்கல, என் ஜாடையே இல்ல. இவ கூட நான் குடும்பம் நடத்தணும்னா இந்த குழந்தை இவ எங்கேயாவது கடாசிட்டு வரட்டும். இல்ல அவளை பாத்துக்கிட்டே என்ன நான் பாத்து. உலகத்துல இருக்கிற உறவுகள்லயே சிறந்த உறவுனா அது கணவன் மனைவி உறவு தான். ஒரு குடும்பம் நடத்துறதுக்கு தேவையானது நல்ல கட்டில் மெத்த தலகாணி இல்ல, நம்பிக்கை. அம்மா என்ன சொன்ன நீ? குழந்தை ஊஞ்சாடையில இல்லையா? வெக்கமா இல்லையாடா உனக்கு? கருவுல இருக்கிற குழந்தைக்கு உருவத்தை கொடுக்க முடியுமா, நிறத்தை கொடுக்க முடியுமா? பொண்டாட்டி புருஷன் மேல சந்தேகப்பட்டானா இவன் ஏன் சொத்து எனக்கு மட்டும்தான் சொந்தம்னு அர்த்தம். அதே புருஷன் பொண்டாட்டி மேல சந்தேகப்பட்டா இவன் எனக்கு வேணா வேற ஒருத்தி வேணும்னு அர்த்தம். ஏய், உங்களுக்கு இந்த குழந்தை வேண்டாம்னா வேற எங்கேயாவது தூக்கி போட்டுவாங்க, யாராவது எங்கேயாவது வளர்த்துப்பாங்க. கடைசியில என்ன மாதிரி அனதை நிப்பா. யாரோ பெத்தாங்க, யாரோ வளர்த்தாங்க. இப்ப நான் இங்க நிக்கிறேன். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இவ்வளவுதான். நான் பேசுற மொழி தமிழ். என்ன பெத்தவ ஒரு தமிழச்சு, என்ன தூக்கி வளர்த்தவரும் தமிழன் தான். சந்தேகப்படுறதை விட்டுட்டு குழந்தைய வளர்க்குற வழியை பாரு, வாழ்க்கை நல்லா இருக்கும். ரத்னம்மா, நான் பேசினது உங்க மனசு காயப்படுத்தியிருந்தா தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. ஓ, வீட்டுக்கு வந்த விருந்தாளி இவங்க தானா? பாத்துக்கிறேன். கானா கானா. ஆமா. என்ன கருங்கல் விக்கிறான்? அருமையா இருக்கும். ஹலோ பையா, தண்ணியே டம்ளர்ல ஊத்துறோம், ஏன் தட்டுல ஊத்துறீங்க?
தண்ணி இங்க இருக்கு, இது தொட்டுக்க. ஐயா இது என்னது? இது கருப்பா இருக்கு, உருண்டையா இருக்கு, சாப்பிடலான்னு வாயில வச்சா கல்லு மாதிரி இருக்கு. அட கொன்னியா, இது களி. இது தின்றா நீ கல்லு மாதிரி ஆயிருவே. அப்படியா? சாமி எனக்கு இதெல்லாம் வேணாம். சப்பாத்தி, டால் மக்கனி, டால் ஃப்ரை, பன்னீர் பட்டர் மசாலா, பானிபூரி, பேல்பூரி இந்த மாதிரி ஏதாவது பூரி ப்ளீஸ். ஓன் பாசில திட்டிக்கிறியா? அட சைத்தான், நான் உன்னை திட்டல, நாங்க சாப்பிடுற ஐட்டத்தை சொன்னேன். இங்க வர நீ கேக்குற எது இங்க கிடைக்காது. ஊத்துற தின்னுட்டு பொத்திக்கிட்டு போ. காய்கறி சாம்பார் மட்டும் தான் கிடைக்கும். என்னத்தை தேடிக்கிட்டு இருக்க? காய் சாம்பார். நீ காயை தேடிக்கிட்டு இருக்கேன். தோட்டத்துல வச்சிருப்பாய், போய் தோண்டி எடுத்துக்க. ஆளையும் மூஞ்சும் பாரு. ரோட்டி பாலக் பன்னீர் கிடைக்குமா? இவன் கேக்குறதுல சமைச்சு போறது நானே இவன் கொண்டாட்டியா? ரோட்டி பாலக் பன்னீர் கிடைக்குமான்னு கேள்றா. ரோட்டி பாலக் பன்னீர் ஏதாவது கிடைக்குங்களா? சாப்பிடுறத விட்டு அந்த முறத்தை எடுத்துட்டு எங்கடா போன? அதுவா, வருஷம் வருஷம் பொங்கலுக்கு வர பும்பு மாட்டுக்காரன் இந்த தடவை 6 மாசத்துக்கு முன்னாடியே வந்திருந்தேன். அதான் அரிசி வெல்லம் போட போயிருந்தேன். சரி சரி, வருஷா சாப்பிடு. வயலுக்கு போகணும். தாயி, 28 வருஷத்துல 28 தடவை நான் வந்திருக்கேன். நீங்க அரிசி, துணி, தங்கம் எல்லாம் கொடுத்திருக்கீங்க. ஒரு கேள்வி கூட கேட்டதில்லை. இப்ப 28 தடவை இல்ல, 29 தடவை வந்திருக்கேன். என் புள்ள எப்படி இருக்கான்? அவனுக்கு என்ன தாயி, நல்லா இருக்கான் தாயி, நல்லா இருக்கான். அவன் இருக்கிற இடத்துல மரமா இருக்கான். எல்லாருக்கும் நிழலா இருக்கான் தாயி. அது என்னமோ சொல்லுவாங்களே ஆர்கிடெக்சர், அதை படிக்க வச்சுட்டு இருக்கேன். அவன் பில்டிங்க கட்டுறதுல நம்பர் 1, பில்டிங்க விழ வைக்கிறதுலயும் நம்பர் 1. புத்தர் மாதிரி வளர்த்திருக்கேன் தாயி. அவனுக்கு வன்முறைன்னா என்னன்னே தெரியாது. அவ ரத்தத்தை குடிக்கிற கொசுவை கூட ரேஷன் போட்டு வளர்க்கிறான். அந்த அளவுக்கு குழந்தை போல மனசு அவனுக்கு. சண்டை போடுறத படத்துல பாக்குறது என்ன, நினைச்சு பார்த்தாலே அவன் மிரண்டு போயிருவான். கொடுக்கறது உன் உரிமை, குடிக்கிறது குழந்தை உரிமை. இந்த ரெண்டுத்தையும் தடுக்கிற உரிமை யாருக்கும் கிடையாது. அவனுக்கு என்னென்னலாம் பிடிக்கும்? கொடூரத்துல அமைதி பிடிக்கும். பகமையில அவனுக்கு பொறுமை பிடிக்கும். உடுத்துற துணியில எளிமை பிடிக்கும். பேசுற பேச்சுல இரக்கம் பிடிக்கும். பாக்குறதுல, கேட்கறதுல, வாழ்றதுல அன்பு, பாசம், மனிதநேயம் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் தாயி. உன் குழந்தை தீரனாகிறதும் இந்த மண்ணுக்கு பாரமாகிறதும் நீ கொடுக்கிற தாய்ப்பால்ல தான் இருக்கு. அவனுக்கு சாப்பாட்டுல பாலக்னா ரொம்ப பிடிக்குமா? ஐயோ, பாலக்குன்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் தாயி. பாலக்கு இல்லாம அவன் சாப்பிடவே மாட்டான். என்கிட்ட உண்மையை சொல்லு. என் புள்ளைய நீ எங்க வளர்த்துக்கிட்டு இருக்க? அவன் எப்படி இருக்கான் சொல்லு, இல்லைன்னா உன்னை கொன்னுடுவேன். உங்க சந்தேகம் சரிதான் தாயி. சூர்யா உங்க மகன்தான். ஆமா தாயி, உங்க புள்ளதான். என் மகனா? ஆமா தாயி. பிறந்த குழந்தையோட முகத்தை கூட பார்க்கல. அழுத குழந்தைக்கு பால் கூட கொடுக்கல. என் மடியில இருந்து உன் மடியில
அரிசி மாதிரி கொட்டனே குழந்தைய. பொய் சொல்லிருக்கல, ஏமாத்திருக்கல. நான் சொன்ன மாதிரி நீ அவனை வளர்க்கல. உன்னால தானே அவன் இந்த ஊருக்கு வந்திருக்கான். முதல்ல அவனை இங்க இருந்து கூட்டிட்டு போ. இங்க அனுப்ப கூடாதுன்னு தான் நினைச்சேன் தாயி. ஆனா நிலம் அப்படி. துரைக்கு வயசாயிடுச்சு. இந்த ஊர் மக்களுக்கு ஆதரவு தேவை. இந்த மண்ணோட பிரச்சனைக்கு ஒரு தீர்வும் கிடைக்கணும். அதனாலதான் தாயி அவன் இந்த மண்ணுல கால் வைக்க வேண்டியதாயிருச்சு. இப்ப என்ன தாயி, கொல்ல போறியா? கொல்லு. நானும் கூட்டிட்டு போறதா இல்ல. சர்வே நம்பர் 26 கீழ் 53 விக்கிற வரைக்கும் அவனும் வரதா இல்ல.